நம்மளோட ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நாங்கள் ஒரு டீட்டெயில்டாக ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய லட்சியம் என்னன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் உயர் ரக சிகிச்சை மருத்துவ சேவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான். அரசு மருத்துவக் கல்லூரியில் அனைத்து வித சிகிச்சைகளும் இருக்கின்றன. இன்னும் எந்த வகையில் நம்ம நோயாளிகளுக்கு சேவையை நம்ம மேம்படுத்த முடியும் என்பதை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கோம். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஒரு பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நோயாளிகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மட்டுமல்லாமல் ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்தாங்களா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி அவங்களுடைய வெயிட்டிங் டைம் ப்ளஸ் அவங்களோட வெயிட்டிங் ஏரியா நீட்டாக இருக்கா, ஓவராலாக ஹாஸ்பிட்டல் க்ளீனாக இருக்கா, அவங்களுக்கு போதிய அளவுக்கு குடிநீர் ஏற்பாடுகள், அப்புறம் கழிப்பிட வசதி, சுத்தமாக சுகாதாரமான ஒரு கழிப்பறை வசதிகள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நாங்கள் எல்லாம் விரிவாக விவாதித்தோம். ஸோ இது குறித்து இன்று என்ன ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதுன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கமிட்டி, ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறதா ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கமிட்டி ஒவ்வொரு வாரமும் மீட் பண்ணி நம்ம மேற்கூறிய அனைத்து வித இந்த க்ளீனாக இருக்கா, இல்லை நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கிய பிரச்சனை என்னென்னா அரசு மருத்துவமனைக்கு வரப்போ பேஷண்ட்ஸோட வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குது. இப்போ திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டான்லி எம்எம்சி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட 2000-3000 வெளி நோயாளிகள் வராங்க. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டியது இருக்குது, அதுவும் வெயிலில் நிற்க வேண்டியது இருக்குது. அதனால் தனியார் மருத்துவமனை போல் முன்னாடியே ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு ஆப் மூலமாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஒரு 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே இல்லை 9 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே ஒரு டைம் ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஆப் மூலமாக அந்த ஆதார் பயன்படுத்தி அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மருத்துவக் கல்லூரிக்கு வருவதற்கான ஒரு பைலட் ஒரு திட்டத்தை பற்றி ஒரு விவாதிச்சிருக்கோம். கூடிய விரைவில் அதையும் நாங்கள் இனாகரேட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கிய விஷயம், இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுமக்கள் ஆகிய தமிழக மக்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அரசு மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனைக்கு நிகரான வசதிகள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் பிரசவம், பெண்களுக்கான மகப்பேறு மருத்துவம், அப்புறம் ஹார்ட் அட்டாக், இருதய பாதிப்பு, ஸ்ட்ரோக், அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் டயாலிசிஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நம்பி அரசு மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் நீங்கள் வரலாம். நீங்களே இந்த மாதிரி ஒரு ஆய்வில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டெலிவரிக்காக ஒரு தாய்மார்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனாங்கன்னா ஆவரேஜாக 67,000 செலவாகுது. அவங்க கையிலிருந்து அவங்க செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இதுவே ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம 18,000 3 தவணைகளில் பணம் கிடைப்பதை தாண்டி அவங்க வர உறவினர்கள்லாம் அவங்க வந்து போகிற செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 1,200 தான் ஆகுது. ஸோ 67,000 எங்கே இருக்குது, 1,200 எங்கே இருக்குது? ஸோ சுகாதாரமான நல்ல வசதிகள் அரசு மருத்துவமனையில் இருக்குது. அதே மாதிரி மற்ற ஒரு அறுவை சிகிச்சைனா ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜாக 80,000 செலவாகுது. ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நீங்கள் அறுவை சிகிச்சைக்காகவோ மற்ற சிகிச்சைக்காகவோ போகிறப்ப ஒரு இன்டர்வென்ஷன் செய்கிறப்ப ஒரு 80,000 உங்களுக்கு செலவாகுது. இதுவே ஒரு அரசு மருத்துவமனையில் 2,000 ரூபாய் தான் ஒரு செலவாகுது. 2,000னா இது எது சொல்கிறோன்னா, இந்த 2,000 ரூபாங்கிறது ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கு கொடுக்குற பணம் இல்லை. நீங்கள் பஸ் செலவு, நீங்கள் வெளியில் கேன்டீன் செலவு, அப்புறம் அங்கே வாங்குகிற துணிமணிகள் செலவு, பேஸ்ட் ப்ரஷ், இந்த மாதிரி செலவுகள் சொல்கிறோம். இந்த மாதிரி செலவுகள் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா தான் ஆகுது அப்படிங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ அதனால் நீங்கள் பொதுமக்கள் கண்டிப்பாக நம்பி அரசு மருத்துவமனைக்கு வரலாம். இங்கே சேவை, பொதுமக்கள் சேவை, நோயாளிகளின் சேவை கண்டிப்பாக
நல்லா இருக்குது. இன்னும் நாங்கள் படிப்படியாக மேம்படுத்துவோம். சரிங்களா? இந்த ஆப் எந்த காலகட்டத்தில் கொண்டு வர அதுக்கான தனியாக பிளானிங்லாம் தேவை. இவங்க வந்து ரெகுலர் ஒர்க்ஸே வந்து அதிகமாக இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வச்சு பண்ணல, இல்லை பேக் எண்டில் இதை பண்ண போகிறோம். ஒரு ஆப் டிசைன் பண்ணி இப்போ முக்கியமாக ஒரு ப்ரைவேட் நர்சிங் ஹோம், கார்பரேட் ஹாஸ்பிட்டல் நம்ம யார் போனாலும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் போக மாட்டோம். ஸோ இந்த நாளில் இத்தனை மணிக்கு வரோன்னு சொல்கிறோம். அதனால் கரெக்டாக நம்ம போய் வெயிட்டிங் டைம் இல்லாமல் போகிறோம். அந்த ஒரு தேவையை உணர்ந்து தான் அரசு மருத்துவமனையிலும் இது மாதிரி எப்படி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கும் நம்ம புக் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ஆப் ஒரு டெவலப் பண்ண நாங்கள் அது டெவலப் பண்ணுறதுக்கான முடிவை இன்றைக்கி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அது எப்படி ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் நம்ம இனிமேல் தான் வெண்டர்லாம் செலக்ட் பண்ணணும், அதுக்கான டிசைன் இது பண்ணணும், பண்ணிவிட்டு அதை பண்ணுவோம். கண்டிப்பாக அரசு மருத்துவமனை ஆய்வறிக்கை வந்து வெளிப்படைத்தன்மையோட வெளியிட பண்ணுறது அதான் போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் மட்டும் இன்னும் அவங்க லீகல் ப்ரொசீஜர்னால வராமல் இருக்கு. அது வந்ததுக்கப்புறம் ஒன்று ஃபைனல் ரிசல்ட் சொல்லுங்கள். அந்த மருந்து மேலே கூட ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதாக தகவல். அந்த மருந்து நிறுவனம் எதையும் நமக்கு ஏதாவது கடிதம் இல்லை, இது என்னன்னா இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை உயிர் சம்பந்தப்பட்டது. ஊடகங்கள் கொஞ்சம் இன்னும் இது மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மருந்து மேலே, இந்த மருந்து நிறுவனங்கள் மேலே அந்த தவறான செய்தியை வெளியிட வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். சார், அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சுகாதாரத்துறைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்றாலும் கூட அவங்க வந்து உங்களை சந்திக்கணும், உங்ககிட்ட கோரிக்கை வைக்கணுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? குறிப்பாக மருத்துவத்துறையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் பற்றாக்குறை எந்த அளவுக்கு சார் இந்த வந்ததுக்கப்புறம் மாற்றம்? மருத்துவர்கள் பற்றாக்குறை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆனால் மருத்துவர்களோட சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணுமானா அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நிறையா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்ட் நிபுணர்கள் போஸ்ட் வந்து புதுசாக கிரியேட் பண்ண தேவை இருக்குது. அதனால் அதை நான் கண்டிப்பாக இந்த அரசு அதையும் கவனத்தில் கொண்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக போஸ்ட் கிரியேட் பண்ண முடியுமோ கிரியேட் பண்ணி அந்த மருத்துவர்களை நியமிக்கக்கூடிய வேலைகளும் இருக்கும். செவிலியர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. அது நாங்கள் கவுன்சிலிங் முறையில் அந்தந்த மருத்துவமனைக்கு நாங்கள் போஸ்டிங் நாங்கள் போடுவோம். 20,000 பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவிலியர்கள் கூட கோரிக்கை வச்சிருக்காங்க. சுகாதாரத்துறைக்கு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப நீடாக இருக்குது. அது இல்லை, அதில் ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த இடங்களில் நாங்கள் பணிகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க முடியுமோ அதை நான் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறோம். மின்வெட்டு வந்து அதிகமாக வந்து இது இருந்துகிட்டே இருக்குது. எமர்ஜென்சி கேஸ் வந்து ஆப்ரேஷன் நடக்குது கண்டுகிட்டே இருக்குது. அதனால் அந்த நோயாளிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, உயிரிழப்பு ஏற்படுது. மின்வெட்டு இந்த இது பண்ண என்ன சார் நடவடிக்கை? நாங்கள் மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள்ட்டையும் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு, அதாவது தனியாராக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தடையற்ற ஒரு மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தவிர்க்க முடியாத காரணங்களால் மின்வெட்டு ஏற்பட்டாலும் பேக்கப்புக்காக ஒரு ஜென்செட் போன்ற வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் அந்த ஜென்செட் இதெல்லாம் பராமரிப்பு பொதுப்பணித்துறை நிர்வகிச்சிருக்காங்க. இப்போ ஏதாவது அந்த மாற்றம் கொண்டு வரணுமா? ஏன்னா 3 துறைகளை ஒருங்கிணைக்கும் போது நமக்கு வந்து அந்த நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது. பல இடங்களில் மின்தடை திடீரென ஏற்படும், பார்த்தா ஜென்செட் ஆன் பண்ண ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எப்படி சார் தவிர்க்கப்படும்? இல்லை, இதை நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இது குறித்து நாங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம். கூடிய விரைவில் இதை ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷனுக்காக ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். தேங்க்யூ.